தரமற்ற மிளகாய் நாற்றால் 8 லட்சம் ரூபாய்க்கு மேல் நஷ்டமடைந்ததாக கிருஷ்ணகிரியை சேர்ந்த விவசாயிகள் வெகுண்டெழுந்துள்ளனர். இதுகுறித்து பார்க்கலாம். கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே குருப்பட்டி கிராமத்தை சேர்ந்தவர் 47 வயதான மூர்த்தி. விவசாயியான இவர் அவரது 5 ஏக்கர் விவசாய நிலத்தில் பச்சை மிளகாய் மற்றும் 2 ஏக்கர் நிலத்தில் தக்காளி போன்றவற்றை பயிர் செய்தார். இதற்காக 20 லோடு இயற்கை உரமிட்டு மல்சில் பேப்பர் அமைத்ததைத் தொடர்ந்து தொரப்பள்ளியில் உள்ள தனியார் நர்சரியில் மிளகாய் நாற்று வாங்கினார். சொட்டு நீர் பாசன முறையில் அமைக்கப்பட்டு சிறிது நாட்களில் பச்சை மிளகாய் கொத்து கொத்தாய் காய்த்து அறுவடையும் செய்யப்பட்டது. இந்நிலையில் அறுவடை செய்யப்பட்ட பச்சை மிளகாய் ஓசூர் பத்தனப்பள்ளி காய்கறி மார்க்கெட்டுக்கு அனுப்பியதை தொடர்ந்து அங்கு கொள்முதல் செய்வதற்கு வியாபாரிகள் மறுத்துவிட்டனர். அப்பா உன் மிளகாய் யாருமே எடுக்கிறதுக்கு வாங்கறதுக்கே ஆள் இல்லை, எல்லாம் அந்த பஜ்ஜி மிளகாய்க்கும் தெரிஞ்சு போச்சு, கார மிளகா தெரிஞ்சு போச்சு, குடமிளகா தெரிஞ்சு போச்சு. மார்க்கெட் ஓனர் போய் கேஷ் கொடுத்துட்டு நாற்று எடுத்து கொடுத்துக்கிறாரு. எம்எம்சி ஓனர் வந்து நான் கேஷ் பண்ணிவிட்டு நாற்று எடுத்து கொடுத்துருக்கிறாரு. ஆனால் இன்றைக்கி நிலமையில் அந்த நாற்றுல வந்து எதுவுமே பிரயோஜனமே இல்லை. அந்த அளவுக்கு ஈல்டு வந்து இன்னைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 22 மூட்டை காயறது இருக்குது. ஆனால் இருக்கிற இன்னும் காயறதா 40 மூட்டை காய் வரும். எதுக்குமே யூஸ் இல்லாமல் ஆகிட்டு இருக்குது. மிளகாய் தடிமனாக இருந்தாலும் போதிய காரமில்லை என வியாபாரிகள் கூறியதோடு மிளகாய் மூட்டையை திருப்பி அனுப்பினர். இதனால் விவசாயி மூர்த்திக்கு மிளகாய் விதைகள் வாங்கியதிலிருந்து சொட்டு நீர் பாசனத்திற்காக செலவு, மல்சிங் பேப்பர், இயற்கை உரம் இவற்றோடு வேலையாட்கள் கூலி சேர்த்து 8 லட்சம் ரூபாய் வரை நஷ்டமடைந்ததாக கூறப்படுகிறது. மக்கள் வந்து விவசாயிங்க இது பண்ணி எனக்கு ஒரு கோஆப்ரேட்டிவ் பண்ணி ஒரு டேட் வாங்கி அந்த டேட்டில் வந்து பத்தல்பள்ளி மார்க்கெட் முன்னாடி தர்ணா போகிற மட்டும் நம்ம போட்டு ரெடியாக இருக்கிறோம். ஒரு 6 லட்ச ரூபாய் செலவு பண்ணியிருக்கிறோம். ஆனால் வந்து நகையெல்லாம் அடமானம் வச்சு பேங்க்கில், அடுத்து வந்து மாடு 2 மாடு விற்றுட்டேன், 60,000 ரூபாய்க்கு 2 மாடு விற்றேன். அது இல்லை, லேபர்ஸ் இது கொடுக்கல, நிறைய எனக்கு ரொம்ப பாதிப்பட்டிருக்கு. இந்த அளவில் போதுமான ஒரு இது வந்து எனக்கு ஒரு கோஆப்ரேட்டிவ் கொடுக்க மாதிரி கேட்கிறேன். இதுகுறித்து வேளாண்மை துறை அதிகாரிகளுக்கு கோரிக்கை ஒன்றை வைத்துள்ளார். தொப்பள்ளியில் உள்ள தனியார் நர்சரியில் மோசடி நடந்ததாகவும் இதுகுறித்து முன்பே தெரிவித்தும் கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டதாகவும் குற்றம் சாட்டினர். இது பாருங்க சார், கடிச்சு காட்டுறேன். இது பச்சை மிளகாய், கார மிளகாய் கூட இல்லை, காரமும் இல்லை, ஒன்றுமே இல்லை சார். கடிச்சு அப்படியே சாப்பிடணும். இது ஒன்றுத்துக்கு ஆகாது. நீங்கள் எடுத்துகிட்டே வராதிங்க காய்ன்ற. நாங்கள் பிச்சுக்கிற கூலி ஆளுங்களுக்கு காசு கொடுக்கறது கூட எங்களுக்கு காசு இல்லை. மாடு கண்ணு வீட்டில் இருக்கிறதெல்லாம் விற்று நாங்கள் இந்த மாதிரி விவசாயம் பண்ணால் விவசாயத்துக்காரன் இந்த மாதிரி ஏமாத்துறாங்க. தக்காளி போட்டோம், தக்காளியில் காசு ஆகல, தக்காளி போசி அந்த நார் கொடுத்தாங்க, அந்த நார் கூட எங்களுக்கு செட் ஆகல. டிப் சேர் விட்டு இதெல்லாம் காப்பாற்றி இந்த மாதிரி பண்ணால் இன்னைக்கு ரேட் இல்லை, வேண்டாம், உங்கள் காய் எடுத்துகிட்டு வராதிங்கன்றாங்க. நாங்கள் என்ன பண்ணுறது? பஜ்ஜி மிளகாய் போல காரமில்லாமல் மிளகாய் இருப்பதை குறிப்பிட்டவர் விவசாயிகளின் வயிற்றில் அடிக்கும் இதுபோன்ற மோசடி ஆசாமிகளின் செயல்களை தடுத்து நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொண்டார். மாலை முரசு செய்திகளுக்காக கிருஷ்ணகிரி மாவட்டம் தளி செய்தியாளர் சரவணன்.